பயிற்சி 8.4ல் 13வது சம் பார்க்க போகிறோம். 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ஒவ்வொருவருக்கும் 1 முதல் 35 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களும் மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் 4:3 ஆகும். வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிகிறது. ஒருவர் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ அல்லது பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவியாகவோ அல்லது இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 35ன்னு கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் மாணவிகளோட விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. மாணவர் மாணவி அவங்களோட விகிதம் வந்து என்னது? 4:3. அப்போ மொத்தம் 4:3னா மொத்த விகிதம் என்னதான் இருக்கும்? 4x + 3x. அவங்கள எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ வேறுங்க நம்மளுக்கு தெரியாது. 35 பேர் மொத்தம் கொடுத்துருக்காங்க. ஆனால் விகிதம் வந்து 4% மாணவர்களும் மாணவிகள் வந்து 3 பங்கும், 4 பங்கு மாணவர்களும் 3 பங்கு மாணவிகளும் தான் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? 4 பங்கு. 4 பங்குங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். 4x + 3x அப்படின்னா மொத்தம் எத்தனை எக்ஸ்ன்னு வரும்? 7xன்னு வரும். அப்படி தானே? மொத்த மாணவர்கள் வந்து எத்தனை பங்கு இருக்காங்க? 7 பங்கு இருக்காங்க. இப்போ 7 பங்குக்கு 35 அப்படின்னா ஒரு பங்குக்கு எவ்வளவு அப்படிங்கும்போது x = 35/7. ஒரே 7 7 35. அப்போ ஒரு பங்குங்கிறது என்ன வருது? 5. அப்போ மாணவர்களின் எண்ணிக்கை மொத்த மாணவர்கள் எத்தனை பங்கு இருக்காங்க? 4 பங்கு இருக்காங்க. அப்போ 4x அப்படின்னு இருக்குது. அப்போ 4 × 5. ஒரு பங்கு எவ்வளவு? 5. எக்ஸோட மதிப்பு 5ன்னு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4 × 5 20. மொத்த மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. 35ல் 20 பேர் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா மாணவிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 15. வேணும்னா ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள். 3x தானே? 3 × ஒரு மாணவர்களோட பங்கு வந்து ஒரு பங்கு வந்து 5. 5 × 3 = 15. கொடுக்கக்கூடிய விகிதத்திலிருந்து மாணவர்கள் மாணவிகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிக்கணும். மொத்த மாணவர்கள் 35 பேர். 4 பங்கு மாணவர்கள் 3 பங்கு மாணவிகள். மொத்தம் 7 பங்கு 7x. அப்போ 7x = 35னா x = 5. இப்போ 4x = 20. 3x = என்னது? 15. மாணவர்களின் எண்ணிக்கை 20ம் மாணவிகளின் எண்ணிக்கை 15 தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மாணவர்களோட வரிசை எண் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா மாணவர்கள்லேருந்து ஆரம்பிக்குது. 1 to 20 வந்து மாணவர்களோட வரிசை எண். 21லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய அடுத்து 15 வந்து யாரோட எண்? மாணவிகளோட எண்ணிக்கை. கொஸ்டினில் 3 கண்டிஷன் வந்து கேட்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கேட்காங்க அப்படின்னா பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராக. அதனால் ஏ ஆனது பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவரை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி என்க. ஏங்கிறது நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா பகா எண்ணை வந்து என்ன செய்ய போகிறோம்? வரிசை எண்ணாக தேர்ந்தெடுக்க போகிறோம். வரிசை எண்ணாக தேர்ந்தெடுப்பதற்கான என்னது? மாணவரை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி. மாணவருங்கிறது எதுலேருந்து எது வரை இருக்குது? முதல் 20 நம்பர் தான் மாணவர்கள். அதில் இருக்கக்கூடிய பகா எண் வந்து என்ன வரும்? 2. பகா எண் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது? 2. 2 3 5 7. பகா எண் என்ன? உன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது. 2 காரணிகள் மட்டும் இருக்கக்கூடியது பகா எண். 2 3 5 7 11 13 17 19. மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. n of a = 8. இப்போ b of a = n of a/n of s. n of s. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 35. a கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது b என்னன்னு எழுத போகிறோம். b என்ன? b ஆனது பகு எண் வரிசை எண்ணாக கொண்ட மாணவியை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி என்ன? இது பகா எண், இது பகு எண். b என்பது பகு எண்ணை வரிசையாக கொண்டு மாணவியை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. மாணவிக்கான எண் வந்து எந்த எண்ணிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 21லேருந்து ஆரம்பிக்கு. 21லேருந்து ஆரம்பித்து 35 வரை முடியுது. அப்போ மாணவியை தேர்ந்தெடுக்கும் பகு எண். பகு எண் என்ன? 2க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டது பகு எண். 21 22 24 25 26 27 28 30 32 33 34 35. இப்போ மொத்தம் எத்தனை எண் இருக்குன்னு பாருங்க? 12.
பி ஆஃப் பி ஈக்குவல் டு 12/35. மாணவியை பி ஆனது பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவியை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. அடுத்து சி ஆனது என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி என்க. சி ஆனது இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவரை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி என்க. இரட்டை எண்ணை இதுலேருந்து ஆரம்பிக்கி 2லேருந்து 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34. NC ஈக்குவல் டு எத்தனை? 17. இப்போ BC ஈக்குவல் டு 17/35. கொஸ்டின் எல்லாமே அல்லதுன்னு கேட்டனா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கு இடையில இன்டர்செக்ஷன் எது இருக்கா? அது பகாயன். இது வந்து என்னது? பகியன். எதுவுமே கிடையாது. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னது? 0. இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் கிடையாது, ஈக்குவல் டு 0. அடுத்து என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி, பிக்கும் சிக்கு இடையில இது பகு எண், இது இரட்டை எண். ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்க. பகு எண், இரட்டை எண் 22, 24, 26. இதில் இருக்கக்கூடிய இரட்டை எண் வரும் 28, 30, 32, 34. மொத்தம் அந்த எண் இரட்டை எண்ணில் இருக்கும்ல பகு எண் 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது மொத்தம் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. இப்போ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 7/35. அடுத்து என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ, சிக்கும் ஏக்கும் இடையில, சிக்கும் ஏக்கு இடையில அது பகாயன், இது இரட்டை எண். இரட்டை எண் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்னது மட்டும்தான் இருக்கும்? 2ங்க எண் மட்டும்தான் இருக்கும், 1. இப்போ பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? 1/35. அடுத்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. 3க்கு இடையில காமனாக ஏதாச்சும் எலமெண்ட் இருக்கா? பகாயன், பகு எண், இரட்டை எண். இது 2 கடையில் இருக்கும், பகாயன் இருக்காது. அப்போ 3 கடையில் காமனான எலமெண்ட் எதுவுமே என்ன செய்யாது? கிடையாது, 0. அப்புறம் ஃபார்முலா எடுத்து போடலாமா? ஃபார்முலா என்ன? B of A union B union C equal to B of A plus B of B plus B of C minus B of A intersection B minus B intersection C minus B of C intersection A plus B of A intersection B intersection C. B of A யோட வேல்யூ என்ன அப்படின்னா 8/35. B of B யோட வேல்யூ 12/35. C யோட வேல்யூ 17/35. A intersection B 0. B intersection C 7/35. C intersection A 1/35 minus plus B of A intersection B intersection C யோட வேல்யூ 0. 35 ப்ளஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டுவோம், அடுத்து மைனஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டுவோம், அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுவோம். மைனஸ் 7 1 விட்டு என்ன வரும்? 8/35. 20 37. 2 காமனாக 35 இருக்குது. 37 மைனஸ் 38/35 என்ன வரும்? 29/35.